கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। நம்ம போன வீடியோல 3 இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி பார்த்தோம். पिछले वीडियो में 3 वाद्यों के बारे में हमने देखा। புல்லாங்குழலை பற்றி பார்த்தோம், बांसुरी के बारे में, சுரமண்டலத்தை பற்றி பார்த்தோம், बीन के बारे में, அப்புறம் எக்காலத்தை பற்றி நம்ம பார்த்தோம். और तुरई के बारे में। இதுல இருந்து வரக்கூடிய சத்தங்கள் इनमें से निकलने वाली ध्वनि அது நம்ம கொடுக்கிற செய்தியை குறிக்குன்னு சொல்லி பார்த்தோம். वो हमारे संदेश को दर्शाता है करके हमने देखा। ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கிறோம். हर एक व्यक्ति एक वाद्य है ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு சத்தம் வரும். और हर एक वाद्य में एक आवाज आती है। அந்த சத்தங்கள் எல்லாமே மெசேजेस தான். वो सारे आवाज जो है संदेश हैं। சோ இப்படியாக நம்ம போன இதுல நம்ம பார்த்தோம். इस प्रकार हमने पिछले वीडियो में देखा। இன்னைக்கு வெறும் புல்லாங்குழலை மட்டும் நம்ம பார்க்கலாம். आज केवल बांसुरी के बारे में हम देखेंगे। இந்த புல்லாங்குழலுக்கு எபிரேய மொழியில என்ன சொல்வாங்கன்னா, इस बांसुरी को हिब्रानी भाषा में क्या बोलते हैं? அத காலில் அப்படினு சொல்லுவாங்க. खालिल ऐसे बोला जाता है। இதுல 4 எழுத்து உண்டு. इसमें 4 अक्षर होते हैं। முதல்ல கெத் வரும், पहले खेत, அப்புறம் லாமெட், लामेद, அப்புறம் யோத், योद, அப்புறம் லாமெட். लामेद। இந்த 4 எழுத்து சேர்ந்ததுதான் காலில். और इन 4 अक्षरों को खालिल कहा जाता है। இதுல நீங்க கடைசி எழுத்தை நீங்க பாத்தீங்கன்னா, इसमें आखिरी अक्षर को देखेंगे तो அது என்னது? वो क्या है? அது லாமெட். वो लामेड है। லாமெட்னா அர்த்தம் என்ன? लामेड का मतलब क्या है? மெய்ப்பனின் கோல். चरवाहा का लाठी। அதாவது ஒரு கோல். वो एक लाठी है। இந்த கோல் பாருங்க, நீங்க புல்லாங்குழல் எடுத்தீங்கன்னா आप बांसुरी को ले लेंगे அது तो ஒரு கோல் மாதிரி தான் இருக்கும். वो भी एक लाठी के मानिदी होता है। சோ இது ஒரு கோல். ये एक लाठी है। சோ காலில்ல கடைசி எழுத்து வந்து லாமெட், और खालिल में आखिरी अक्षर जो है लामेड है। அது வந்து மெய்ப்பனின் கோல். वो चरवाहा का लाठी है। சோ இது ஒரு கோலை நீங்க எடுத்துக்கிடுங்க. और इस लाठी को ले लीजिए। அடுத்த முதல் 2 எழுத்து எடுத்தீங்கன்னா, पहले 2 अक्षर को लेंगे तो கெத்தும் லாமெடும் எடுத்தீங்கன்னா, खेत और लामेड को लेंगे तो அத கால் அப்படினு சொல்லுவாங்க. उसे काल बोला जाता है। கால் அப்படினா काल का मतलब ஓட்டை போடுதல், துவாரம் போடுதல், छेद बनाना। சோ இந்த புல்லாங்குழல் என்ன உண்டு? तो बांसुरी में क्या होता है? அதுல துவாரம் உண்டு. उसमें छेद होते हैं। துவாரம் இல்லாம புல்லாங்குழல் கிடையாது. और छेद के बिना उसे बांसुरी नहीं है। இந்த காலில் அப்படிங்கிற வார்த்தை, खालिल ये शब्द, அது தெளிவா நான் எப்படி இருக்கேன்னு சொல்லுது. वो स्पष्ट रूप से बताता है कि वो कैसा है। நான் ஒரு கோல், मैं एक लाठी हूँ, அந்த கோல்ல நிறைய துவாரங்கள் இருக்கும். और उस लाठी में बहुत सारे छेद होंगे। அதுதான் காலில். वही खालिल है। இந்த காலில் வந்து ये खालिल जो है அது தனியா சத்தம் கொடுக்க முடியாது. वो अपने आप से आवाज नहीं कर सकता। அது யார் கையில இருக்குதோ और जिसके हाथ में वो है அவங்க தான் அது ஊதணும். वही उसे बजाना है। சோ இந்த கை, तो हाथ, இந்த காலில்ல ये खालिल में நீங்க 3வது எழுத்த பாத்தீங்கன்னா, तीसरा अक्षर को आप देखेंगे तो அங்க யோத் இருக்குது. वहां पर योद है। யோதுன்னு அர்த்தம் என்ன? योद का मतलब क्या है? அது கரம். वो हाथ है। சோ இந்த புல்லாங்குழல் ஒருத்தருடைய கரத்துல இருக்குது. ये बांसुरी एक व्यक्ति के हाथ में है। நீங்க புல்லாங்குழலா இருந்து यदि आप बांसुरी है, சரியான கரத்துல இருக்கணும். सही हाथ में होना चाहिए। யெகோஷுவாவுடைய கரத்துல இருக்கணும். यहोशुआ के हाथ में होना चाहिए। பிசாசுனுடைய கரத்துல இருக்க கூடாது. शैतान के हाथ में नहीं। யார் கையில அந்த புல்லாங்குழல் இருக்குதோ जिसके हाथ में ये बांसुरी होता है அவங்க தான் ஊதுவாங்க. वही उसे बजाते हैं। நீங்க யெகோஷுவாவுடைய கரத்துல இருந்தீங்கன்னா, आप यहोशुआ के हाथ में होंगे तो அவர் தான் ஊதுவார். वही उसे बजाएगा। அவர் ஊதும்போது वो जब उसे बजाएगा வரக்கூடிய அந்த துவனி, और उसमें से निकलने वाली ध्वनि, வரக்கூடிய அதுல இருந்து வரக்கூடிய செய்தி, और उसके अंदर से निकलने वाली संदेश, அது தெளிவான செய்தியா இருக்கும். वो एक स्पष्ट संदेश होगा। இதுதான் அந்த புல்லாங்குழலுக்குள்ள காரியம். यही इस बांसुरी की बात है। அதே மாதிரி பிசாசுனுடைய கரத்துல இருந்தால், ऐसे ही शैतान के हाथ में यदि हो அப்ப அவன் தான் ஊதுவான். तो वही बजाएगा। அவனுடைய அபிஷேகம் தான் இருக்கும். उसका ही अभिषेक होगा। அவன் மூலமா தான் காரியம், அவனுடைய செய்தி தான் வெளியாகும். उसका संदेश ही बाहर आएगी। இன்னைக்கு நீங்க புல்லாங்குழல், आज आप बांसुरी हो, ஆனா நீங்க சரியான கையில இருக்கணும். लेकिन सही हाथ में आप होना சோ चाहिए। இந்த காலில்ல முதல் டிகோடிங் பார்த்துட்டோம். ये खालिल का पहला डिकोडिंग हमने देख लिया। அந்த காலில் எப்படி இருக்கும் ये खालिल कैसा होगा அத பற்றி பார்த்தோம். इसके बारे में हमने देखा। இப்ப நம்ம பார்த்த ஒரு காரியம் என்னன்னா, अभी हमने जो चीज देखा है, அதுல யார் கையில இருக்குதோ वो जिसके हाथ में है அவங்க தான் அது ஊதணும். वही उसे बजाना है। யெகோஷுவா 12 சீஷர்களை வரவழைத்தார். यहोशुआ ने 12 शिष्यों को बुलाया, அவங்க மேல ஊதி, उनके ऊपर फूंक कर இதோ பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னார். पवित्र आत्मा को पालो ऐसे कहा। அந்த 12 புல்லாங்குழல், वो 12 बांसुरी, ஆனா அதுல ஒரு புல்லாங்குழல लेकिन उसमें एक बांसुरी जो है பிசாசு பயன்படுத்திட்டான். शैतान उसे इस्तेमाल कर लिया। ஆனா பெந்தேகோஸ்தே நாள் அன்னைக்கு लेकिन
पेंटेकॉस्ट के दिन में மேல் வீட்டு அறையில वो ऊपरी स्थल में 120 பேர் 120 புல்லாங்குழல் இருந்தது. और 120 बांसुरी थी. அங்க ஒரு பலத்த காற்றடிக்கிற போது முழக்கம் உண்டாயி वहां पर एक तूफानी हवा वहां पर उत्पन्न होकर அந்த வீடு முழுவதும் நிரப்பிட்டு उस पूरे घर को भर दिया. அவங்க பற்பல பாஷைகளை பேசினாங்க. वो भिन्न भिन्न भाषाओं में बात करने लगे. கர்த்தருடைய அந்த சுவாச காற்று அங்க ஊதுன உடனே और परमेश्वर का हवा को वहां पर फूंकने के बाद அங்க அந்த புல்லாங்குழல் எல்லாம் சவுண்ட் போட वो ஆரம்பிச்சிட்டு सारे बांसुरियां बजने लगी. அன்னைக்கு அந்த சவுண்ட் அந்த புல்லாங்குழல் சவுண்ட் விட்டது. और उस दिन में जो बांसुरी बजी அது மத்தவங்களுக்கு அந்நிய பாஷையா वो இருந்திருக்கலாம். दूसरों के लिए अन्य भाषा हुआ होगा. ஆனா 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. लेकिन 3000 लोग उद्धार पाए. அந்த 3000 பேருக்கு அந்த செய்தி புரிஞ்சது. 3000 लोगों को संदेश समझ में आई. இன்னைக்கு நீங்க புல்லாங்குழல்னா आज यदि आप बांसुरी है உங்க மூலமா நிறைய பேர் ரட்சிக்கப்படுவார்கள். आपके द्वारा बहुत सारे उद्धार पाएंगे. அன்னைக்கு பெந்தேகோஸ்தே நாள் அன்னைக்கு और पेंटेकॉस्ट के दिन में யாரெல்லாம் ஞானஸ்நானப்பட்டு ரட்சிக்கப்பட்டாங்களோ जो जो बपतिस्मा लेकर उद्धार पाए இவங்க எல்லாரையும் கர்த்தர் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். इन सभी को परमेश्वर कलीसिया में जोड़ता आया. இன்னைக்கு நீங்க புல்லாங்குழல், आज आप बांसुरी हो. உங்க புல்லாங்குழல்ல கர்த்தருடைய அந்த சுவாச காற்று ஊதப்படணும். आपके बांसुरी में ये परमेश्वर का श्वास फूकना चाहिए. அதனாலதான் பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாம इसीलिए पवित्र आत्मा के अभिषेक के बिना கிரியை நடக்க முடியாது. क्रिया नहीं हो सकता. உங்க மூலமா செய்தி கொடுக்க முடியாது. आप संदेश नहीं दे सकते. புல்லாங்குழல்ல அவருடைய காற்று ஊதப்படணும். और वो बांसुरी में उसका हवा लगना चाहिए. அந்த செய்தி வரும்போது वो संदेश आते समय अनेक ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். बहुत सारे लोग उद्धार पाएंगे. இன்னைக்கு ரட்சிக்கப்படுவதற்கு आज उद्धार पाने के लिए நீங்க புல்லாங்குழலா இருக்கணும். आप बांसुरी होना चाहिए. மத்தவங்க ரட்சிக்கப்படுவதற்கு दूसरे उद्धार पाने के लिए நீங்க புல்லாங்குழல்னா आप यदि बांसुरी है தெளிவான சத்தம் வரணும். स्पष्ट आवाज आना चाहिए. தெளிவான செய்தி வரணும். और स्पष्ट संदेश आना चाहिए. சில ஜனங்களை பாத்தீங்கன்னா कुछ लोगों को देखेंगे तो சுவிசேஷம் சொல்லுவாங்க. सुसमाचार बताएंगे. சுவிசேஷம் தெரிஞ்சவங்களுக்கே சொல்லுவாங்க. और जिनको मालूम है उन्हीं को बताएंगे. தெரிஞ்சவங்களுக்கே அவங்க சொல்றது புரியாது. और जो जिनको मालूम है उनको ही समझ में नहीं आएगा कि ये क्या बोल रहे हैं. அப்படிப்பட்ட புல்லாங்குழலா இருப்பாங்க. इस प्रकार के बांसुरी होंगे. நம்ம கர்த்தருடைய சமூகத்துல இருக்கிற புல்லாங்குழலா हम இருக்கணும். परमेश्वर के सम्मुख में रहने वाले बांसुरी होना चाहिए. இப்போ இந்த காலில் அப்படிங்கிற வார்த்தையை अब ये खालिल शब्द को நம்ம ஒன்னு டீகோடிங் பண்ணோம். हमने डिकोडिंग किया. இப்போ அடுத்த டீகோடிங் பார்க்கலாம். अब अगला डिकोडिंग देखेंगे. இந்த காலில்ல முதல் 3 எழுத்து எடுத்தீங்கன்னா ये खालिल में पहला 3 अक्षर को ले लेंगे तो அத காலி அப்படினு சொல்வாங்க. उसे खाली कहते हैं. காலி அப்படினா खाली का मतलब அது ஆபரணம் அப்படினு சொல்லி அர்த்தம். वो आभूषण ये मतलब होता சோ है. அந்த புல்லாங்குழலுக்கும் ஆபரணத்துக்கும் என்ன சம்பந்தம்? बांसुरी और आभूषण का क्या संबंध है? இந்த ஆபரணத்தை பற்றி வரும்போது और जब आभूषण के बारे में आता है மத்திய 6 அதிகாரம் 6 வசனத்துல பைபிள் சொல்லுது, मत्ती के 6वें अध्याय के 6वें वचन में कलाम कहती है பரிசுத்தமானதை நாய்களுக்கு முன்பதாகவும் और जो पवित्र है उनको कुत्तों के सामने அப்புறம் முத்துக்களை பன்றிகள் முன்னாடி போடாதீங்க. और मोतियों को सुअर के बीच सुअर के सामने मत डालो. ஏன்னா அதுக்கு அது புரியாது. क्योंकि उसे वो समझ में नहीं आएगा. இன்னைக்கு நீங்க ஆபரணத்தை आज आप उस आभूषण को இந்த முத்து வந்து ஒரு ஆபரணம் தான். ये मोती एक आभूषण ही है. இந்த முத்தை கொண்டு போய் நீங்க அங்க போடக்கூடாது. आप उस मोती को वहां पर नहीं डालना. பன்னி முன்னாடி போடக்கூடாது. सुअर के सामने नहीं डालना. நீங்க கொடுக்கிற செய்தி आप जो संदेश देते हो அது பன்றிகள் முன்னாடி போடாதீங்க. वो सुअर के सामने नहीं डालना है. அதுக்கு அதனுடைய அருமை தெரியாது. वो उसके मिठास को नहीं जानता. அது அதையும் மிதிச்சு उसे भी कुचल कर உங்களை பீறி போடும். वो आपको हानि पहुंचाएगा. சோ அப்படிப்பட்ட ஒரு மிருகத்து முன்னாடி போடக்கூடாது. ऐसे जानवर के सामने नहीं डालना है. மியூசிக் வந்து எல்லார் முன்னாடி வாசிக்க கூடாதுன்னு சொல்றேன். और संगीत जो है सभी के सामने बजाना नहीं करके मैं कहता हूं. பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है சங்கீதம் 137 சங்கீதத்துல भजन संगीत 137 में அங்க இப்படி பாடுறாங்க, वो ऐसे गाते हैं பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து बाबिलोन की नदियों के किनारे हम बैठकर அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். और सियोन का स्मरण करके रो पड़े. அதின் நடுவில் இருக்கும் उसके बीच में जो मौजूद है அலரி செடிகளின் மேல் जो वृक्ष है எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். हमारे वीणाओं को टंगा दिए. எங்களை சிறைப்பிடித்தவர்கள் और जिसने हमें बंधुए के अंदर कर दिया அங்கே எங்கள் பாடல்களையும் वहां हमारे गीतों को எங்கள் பாழாகினவர்களை மக்கள் கீதத்தையும்
और हमारे रुलाने वालों के गीतों को விரும்பி चाहकर சீயோனின் பாடல்களை சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். सियोन के गीतों में से हमारे लिए कोई गीत गाओ ऐसे कहा. கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்திலே நாங்கள் பாடுவது எப்படி? और परमेश्वर के गीत को पराये देश में हम क्यों कर गाए. பாருங்க பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहती है அந்நிய தேசத்துல अन्य देश में கர்த்தருடைய பாட்டை நாங்க எப்படி பாடுவோம்? परमेश्वर के गीत को हम कैसे गाएं. அந்த கிண்ணறத்தை அவங்க அந்த மரத்து மேல தொங்க விட்டுட்டாங்களாம். उस वीणा को उस वृक्ष के ऊपर टंगा दिए. நாங்க பாட மாட்டோம்ட்டாங்க. हम नहीं बजाएंगे. எல்லார் முன்னாடியும் பாடக்கூடாது. सभी के सामने नहीं गाना है. எல்லார் முன்னாடியும் பாடுறதுக்கு உங்களை வைக்கல. सभी के सामने गाने के लिए नहीं रखा है. கர்த்தரின் பாட்டை परमेश्वर के गीत को நாய்கள் முன்னாடி பாடக்கூடாது. कुत्तों के बीच में गाना नहीं है. பன்றிகள் முன்னாடி பாடக்கூடாது. सुअर के बीच में नहीं गाना है. நீங்க புல்லாங்குழல் வாசிக்கும் போது आप बांसुरी बजाते समय அத நாய்கள் முன்னாடி வாசிக்காதீங்க. कुत्तों के बीच में मत बजाइए. அது பன்றிகள் முன்னாடி வாசிக்காதீங்க. और जो सुअर के सामने मत बजाइए. யார்கிட்ட செய்தி கொடுக்கணுமோ அவங்களுக்கு செய்தி கொடுங்க. और जिसे संदेश देना है उसी को दीजिए. பாருங்க இந்த முத்துக்களை देखिए मोतियों को பன்றிகள் முன்னாடி போடக்கூடாது. सुअर के सामने नहीं डालना. நீங்க புல்லாங்குழல் வாசிக்கும் போது जब आप बांसुरी बजाते हो அது ஒரு ஆபரணம், वो एक आभूषण है. அது ஒரு முத்து. वो एक मोती है. இந்த முத்தை நீங்க செய்தி கொடுக்கும்போது அது ஒரு முத்து. आप संदेश देते समय वो एक मोती है. இந்த முத்து எங்க இருக்கும்? ये मोती कहाँ होगा? ஒரு சிப்பிக்குள்ள இருக்கும். एक शिपली के अंदर होगा. நீங்க அந்த ஊதும் போது उसे आप जो फूंकते हो விலையேறப்பட்ட முத்தை நீங்க ஜனங்கள் கொடுக்குறீங்க. बहुमूल्य मोती को आप लोगों को देते हैं. இந்த புல்லாங்குழல் வர்ற சத்தம், और बांसुरी से निकलने वाली आवाज அது ஒரு செய்தி, वो एक संदेश है. அது ஒரு முத்து. वो एक मोती है. பாருங்க அதுதான் இரண்டாவது டிகோடிங்ல பாக்குறோம். वही हम दूसरे डिकोडिंग में देखते हैं. அடுத்து மூணாவது டிகோடிங் பார்க்கலாம். इसके तीसरे डिकोडिंग को देखेंगे. பாருங்க முதல் எழுத்து என்னது? देखिए पहला अक्षर क्या है? அது கெத். केत है. கெத்னு அர்த்தம் என்ன? केत का मतलब क्या है? அது செப்பரேஷன். वो अलग करना. அடுத்த மூணு எழுத்து எடுத்தீங்கன்னா और अगला 3 अक्षर लेंगे तो லாமட் யோத் லாமட். लामेड योद लामेड. இத மூணு மட்டும் தனியா உச்சரிச்சீங்கன்னா ये तीनों को अलग से बोलेंगे तो அத லாயில் அப்படி சொல்வாங்க. उसे लाइल कहते हैं. லாயில் அர்த்தம் என்ன? लाइल का मतलब क्या है? இரவு. अंधकार. அப்ப எது பிரியணும்? तो क्या हमसे अलग होना है? இரவு பிரியணும். रात अलग होना है. நீங்க புல்லாங்குழல் வாசிக்கும் போது जब आप बांसुरी बजाते हो யாரெல்லாம் இருள்ல இருக்காங்களோ जो जो अंधकार में है அவங்க எல்லாம் வெளிச்சத்துக்கு பிரித்தெடுக்கப்படுவார்கள். वो रोशनी की ओर आ जाएंगे. இருள்ல இருந்து பிரிஞ்சு और अंधकार से हटकर அவங்க வெளிச்சத்துக்குள்ள வருவாங்க. वो उजाले में आ जाते हैं. இதுதான் புல்லாங்குழலுக்குள்ள காரியம். यही बांसुरी की बात है. இன்னைக்கு நீங்க புல்லாங்குழலா இருக்கணும். आज आप बांसुरी होना है. நீங்க பாருங்க நீங்க புல்லாங்குழலா இருந்து आप यदि बांसुरी होंगे நீங்க கர்த்தருடைய கரத்துல இருக்கணும். आप परमेश्वर के हाथ में होना है. அவர் கையில அந்த புல்லாங்குழலை எடுத்து उसके हाथ में ये बांसुरी को लेकर உங்களை தன்னுடைய கரத்தில் எடுத்து आपको उसके हाथ में लेकर தன்னுடைய சுவாசத்தை ஊதும்போது अपने सांस को जब फूंकते हैं. நீங்க எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் சரி, आप कोई भी प्रकार का मनुष्य क्यों ना हो, நீங்க அந்த வாய்ஸ் நீங்க கொடுத்தாகணும். उस आवाज को आपको देना ही அந்த होगा. புல்லாங்குழலில் இருந்து சத்தம் வந்துதாகும். उस बांसुरी से आवाज निकलेगी. இந்த சத்தம் என்ன செய்யும் தெரியுமா? ये आवाज क्या करेगा? இருள் இருக்கும் ஜனங்கள் வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வரும். अंधकार के लोगों को उजाला के अंदर ले आएगा. இன்னைக்கு உங்களுடைய மினிஸ்ட்ரி என்ன? आज आपका सेवा क्या है? இன்னைக்கு உங்களுடைய மினிஸ்ட்ரி புல்லாங்குழல் போல் இருக்குதா? क्या आपका सेवा इस बांसुरी के मानित है? இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களே, अब जो आप सुन रहे हो இன்னைக்கு வரைக்கும் आज तक உங்க மூலமா எத்தனை பேர் இருள்ல இருந்து வெளிய வந்திருக்காங்க? आपके द्वारा कितने लोग अंधकार से उजाले में आए हैं? அப்படி வரல அப்படினா, यदि नहीं आए हैं तो இன்னும் நீங்க புல்லாங்குழலா இருந்தும் अभी भी आप बांसुरी रहकर भी கர்த்தர் உங்க இன்ஸ்ட்ருமென்ட்டுக்குள்ள அவருடைய சுவாசத்தை ஊதல. परमेश्वर आपके ऊपर अपने श्वास को नहीं फूका है. இன்னைக்கு நீங்க அவருடைய கரத்துல இருங்க. आज आप उसके हाथ में रहिए. கர்த்தர்ட்ட கேளுங்க, परमेश्वर से मांगिए, கர்த்தாவே என்னை பயன்படுத்துங்கப்பா. प्रभु मुझे इस्तेमाल कर. பெந்தேகோஸ்தே அன்னைக்கு पेंटेकोस्ट के दिन में எல்லா புல்லாங்குழலும் ஊதிட்டு இருந்தது. सारे बांसुरी बजने लगे. அதுல ஒரு புல்லாங்குழல் எடுத்தார். उसमें एक बांसुरी को उठाया. அதுதான் பேதுருங்கிற புல்லாங்குழல். वही पतरस नाम का बांसुरी. ஒரு நாள் அவன் பயந்துட்டு இருந்தான். एक दिन वो तो डर रहा था. 3 தடவை யெகோஷுவாவை மறுதலித்தான். 3 बार यहोशुआ को इनकार किया. ஆனா இப்போ அந்த காற்று அவனுக்குள்ள வந்த உடனே, लेकिन जब वो हवा उसके अंदर आई, அவன் யெகோஷுவாவின் நாமத்தை மகிமைப்படுத்தினான். वो यहोशुआ के नाम की महिमा बढ़ा दिया. அவன் சொல்றான், वो कहता है அப்போஸ்தலர் 2:35 6 வசனத்துல, प्रेरितों के काम के दूसरे अध्याय के
36वें वचन में, நீங்க சிலுவையில இருந்த இயேசுவதான், आपने जो क्रूस पर मारा उस मसीह को, அந்த யெகோஷுவாவதான் उस यहोशुआ को தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவமாக்கினார். परमेश्वर ने प्रभु और परमेश्वर बनाया। அவ்வளவு தைரியத்தோட பிரசங்கம் பண்ண முடிஞ்சது. इतना धैर्य के साथ वो प्रचार कर இத पाया। சொன்ன உடனே इसे बोलते ही எல்லாரும் கேட்டாங்க, सभी ने पूछा, ஐயா நாங்க என்ன செய்யணும்? हम क्या करना है? அவங்க இருதயம் குத்தப்பட்டது. उनके मन में वो ठेस पहुंचा। அப்போதான் பேதுரு மூலமா கர்த்தர் பேசுறார். तब ही पतरस के द्वारा परमेश्वर ने बोला, பரிசுத்த ஆவியானவர் பேதுரு மூலமா பேசுறார். पवित्र आत्मा पतरस के द्वारा बोलता है, நீங்கள் மனம் திரும்பி तुम मन फिराओ, ஒவ்வொருவரும் हर कोई பாவ மன்னிப்புக்கென்று पाप के क्षमा के लिए யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே यहोशुआ मसीहा के नाम से ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். बपतिस्मा को पा लीजिए, அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். तब पवित्र आत्मा के वरदान को पाओगे। அந்த புல்லாங்குழல் வாசித்த உடனே वो बांसुरी को बजाते ही இருளில் இருக்கும் ஜனங்கள் வெளிச்சத்தை பார்த்தார்கள். अंधकार में जो लोग हैं वो उजाले को देखे। அதுல 3000 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. 3000 लोग बपतिस्मा लिए। 3000 பேர் ஞானஸ்நானம் எடுத்து 3000 लोग बपतिस्मा लेकर, இவங்களை பற்றி தான் பைபிள் சொல்லுது. इनके बारे में ही कलाम कहती है। 47 வசனத்துல பைபிள் சொல்லுது, 47वें वचन में कलाम कहती है, ரட்சிக்கப்படுகிறவர்களை जो उद्धार पाते हैं கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். हर रोज परमेश्वर उन्हें कलीसिया में जोड़ता जाता है। இன்னைக்கு நீங்க புல்லாங்குழலா? क्या आज आप बांसुरी हैं? இன்னைக்கு நீங்க வாசிக்கப்படும் போது आप जब बजाए जाते हैं, எத்தனை பேர் இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு வராங்க? कितने लोग अंधकार से उजाले में आते हैं। நான் புல்லாங்குழல் தான் பிரதர், मैं बांसुरी हूँ भाई, ஆனா இன்னும் வாசிக்க தெரியல. लेकिन अभी तक बज नहीं रहा हूँ। பழசா கிடக்குது. वो जूना पड़ा हुआ है। ஒரு நபர் என்ன சொன்னாங்க, एक व्यक्ति ने मुझसे कहा, அது என் உள்ளத்தை ரொம்ப தொட்டுச்சு. वो मेरे मन को वो छू गया। लर्न एंड अप्लाई, वो सीखो और उसे क्रिया में लाओ, और यू या- विल सिट एंड रेस्ट. या फिर आप बैठकर जंग खा जाओगे। நீங்க படித்து அதை அப்ளை பண்ணுங்க. आप उसे सीख कर उसे क्रिया में लाओ, இல்லாட்டி உட்கார்ந்துட்டே நீங்க துரு பிடிச்சிருவீங்க. नहीं तो फिर बैठे बैठे जंग खा जाओगे। இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படிதான். आज बहुत सारे लोगों का जीवन ऐसा ही है। நீங்க இன்னைக்கு புல்லாங்குழலா இருப்பீங்க, आज हो सकता है आप बांसुरी है, ஆனா ஒரு ஓரத்துல கிடந்தீங்கன்னா लेकिन एक कोने में रहेंगे तो அது ஒரு பிரயோஜனம் இல்ல. कोई फायदा नहीं। அது கடைசில எடுத்து பார்த்தா உடைஞ்சு போயிருக்கும். आखिर में उसे निकालेंगे तो टूटा हुआ होगा। அது பயன்படாம இருந்துச்சுன்னா वो अगर इस्तेमाल नहीं होता है, அது திரும்ப நீங்க யூஸ் பண்ணும்போது और दोबारा आप उसको इस्तेमाल करते समय விரல வச்ச உடனே நொறுங்கி போயிரும். और उंगली रखते ही वो चूर हो जाएगा। நம்ம அப்படி இருக்க கூடாது. हम ऐसे नहीं होना चाहिए। பெந்தேகோஸ்தே நாளைக்கு पेंटेकोस्ट के दिन में அன்னைக்கு புல்லாங்குழல் வாசிக்கப்பட்டது. उन दिनों में बांसुरी बजाई गई, அன்னைக்கு எந்த சத்தம் வாசிக்கப்பட்டதோ और उस दिन में जो आवाज आई है அதுதான் இன்னைக்கு வரைக்கும் வாசிட்டு இருக்காங்க. वही आज तक बजा रहे யாரெல்லாம் हैं। வாசிக்கிறாங்களோ, जो उसे बजाते हैं, யாரெல்லாம் புல்லாங்குழலோ, जो बांसुरी है, அவங்க மூலம் அந்த சத்தம் தான் வரும். उनके द्वारा वही आवाज உங்க आएगा। மூலமா आपके द्वारा நிறைய பேர் ரட்சிக்கப்படுவார்கள். बहुत सारे उद्धार पाएंगे। நீங்க கர்த்தருடைய சமூகத்துல இருந்து பாருங்க, आप परमेश्वर के सम्मुख में रहकर देखिए, கர்த்தருடைய கரத்துல இருந்து பாருங்க. परमेश्वर के हाथ में रहकर देखिए, அவர் ஊதுவார், वो फूकेगा, சத்தம் அவருடைய சத்தம் வரும். उसकी आवाज आएगी। உங்களுக்குள்ள சத்தம் இல்ல, आपकी आवाज नहीं, புல்லாங்குழலுக்குள்ள சத்தம் இல்ல. बांसुरी की आवाज नहीं। நீங்க யோசித்து பேச வேண்டாம். आप सोचकर बात करने की जरूरत नहीं। பேசுகிறது நீங்கள் அல்ல, बोलने वाले तुम नहीं, பிதாவின் ஆவியானவர் உங்களிருந்து பேசுவார். और पिता की आत्मा ही तुमसे बोलता है। அப்ப நம்ம புல்லாங்குழலா இருக்கணும். तो हम बांसुरी होना है, கர்த்தருடைய சமூகத்துல இருக்க புல்லாங்குழல். परमेश्वर के सम्मुख में रहने वाली நம்ம बांसुरी। இந்த புல்லாங்குழல 3 டிகோடிங் பார்த்தோம். और उस बांसुरी के 3 डिकोडिंग को हमने देखा। இதே போல நிறைய டிகோடிங் பண்ணிட்டே ऐसे இருக்கலாம். बहुत सारे डिकोडिंग करते जा सकते இந்த हैं। புல்லாங்குழல் ஒரு சமயத்தை இண்டிகேட் பண்ணுது. और ये बांसुरी एक समय को दर्शाती है। அது பெந்தேகோஸ்தே நாளை இண்டிகேட் பண்ணுது. वो पेंटेकोस्ट के दिन को दर्शाती है। இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. और बहुत सारे चीजें हैं, நம்ம ஒண்ணொண்ணா பாப்போம். हम एक एक करके देखेंगे। கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें आशीष दे। ஆமென். आमीन।